மேத்யூ நிறைய டாக்ஸ் ரிலேட்டட் நீ எனக்கு காசு தா இந்த மத்தவங்க இந்த ஹியூமன்ஸ் மாதிரி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் போய் கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு நேரம் ஜீசஸ் வந்தாங்க. வரும்போது மேத்யூ ஃபாலோ டு மீ அப்படின்னு ஜீசஸ் சொன்னோன்னே ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னோன்னே மேத்யூ எழுந்துச்சு வந்துட்டானா. ஜீசஸ் எதுக்கு ஃபாலோ டு மீன்ட்டு அப்படின்னு யோசிச்சுட்டா. அப்புறம் மேத்யூ புரிஞ்சிடுச்சு ஜீசஸ் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா. மேத்யூ அப்புறம் நடக்கும் போது அவனோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜீசஸ் அவன் பின்னாடி இருக்கான், மேத்யூ நடுவில் இருக்கான். லைனாக போடுறாங்க. மேத்யூ முன்னாடி இருக்கான், ஜீசஸ் பின்னாடி இருக்காங்க. அவங்க டிசைபிள்ஸ் ஜீசஸ்க்கு பின்னாடி இருக்காங்க. அதே மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணி போட்டு இருந்தாங்களா. போயிட்டு மேத்யூ அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு மம்மா சாப்பிடுவாங்க. ஜீசஸ்க்கு புரிஞ்சிடுச்சு மேத்யூவோ பேட் பிள்ளைங்களே. மேத்யூ கிட்ட ஜீசஸ் மட்டும் பேசுகிறாங்க. மேத்யூ அந்த டிசைபிள்ஸ் ஜீசஸ் காதில் கேட்டுருச்சு. கேட்டதுக்கப்புறம் ஜீசஸ் சொல்கிறாங்க நான் ஹீல் பண்ணுவேன் எல்லாருக்கும். நான் தான் பெஸ்ட் ஆஃப் த காட். நான் எல்லாருக்கும் உடம்பு சரி அவங்களுக்கு பண்ணுவேன், ஹீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்களா ஜீசஸ். ஜீசஸ் வந்து அப்புறம் சொல்கிறாங்க நான் என் சின்னஸ்க்காக வந்துட்டேன். ஆனால் ஜீசஸும் அவங்க டிசைபிள்ஸும் போயிட்டாங்க. அப்புறம் ஜீசஸ் ஒன்று காட்டினாங்க. நம்ம தப்பு பண்ண இப்போது ஃபெய்த்து சேர் எப்படி தூக்கி போடுறேன் அதோட அழுக்கு ஹார்ட் வரும். ஃபெய்த்து பேட் பண்ணும்போது வந்துக்கிட்டே இருக்குமா. நான் சொல்லுவேன் நீ வந்து பேடாக இருக்க ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவேன்னா அப்போ க்ளீனாகிடும் ஃபாஸ்ட்டு. இப்படி இருக்கிறது இப்படி ஆகிடும் ஃபெய்த்தோட ஹார்ட். இல்லை என்ன தேவை புரிஞ்சிருக்க